எங்கள் ஊரோட இன்னும் ஒரு ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பொரியலில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னா, எங்கள் ஊரில் தாராளமாக கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்க, பலாப்பழம் சக்கை. இந்த சக்கை கொட்டை இருக்குது பாருங்கள், இந்த பலாப்பழ கொட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் பொரியல் வைப்போம். இதில் பார்த்திங்கன்னா அயன் நிறைய இருக்குது. ஸோ அயன் இருக்கிறனால ரத்த சோகை அனீமியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. அண்ட் கால்சியம் இருக்கிறதுனால நம்ம போனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. அதே மாதிரி இந்த பலாக்கொட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்குறது கார்போஹைட்ரேட். அண்ட் நமக்கு வந்து டைஜஷன் நல்லா நடக்கணும்னா அதுக்கு ஃபைபர் கண்டிப்பாக தேவை. ஸோ இது ப்ரீபயோட்டிக், இதனால் டைஜஷன் சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டோட காம்பினேஷனில் இந்த பலாப்பழ விதையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்கச்சக்கமாக. இதை பவுடர் பண்ணி விற்கிறாங்க. சூப்பராக இது இயற்கை தந்த வரும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் இதை வித்தியாசமாக வச்சு கொடுக்க முடிஞ்சதுன்னா வச்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.